தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடும் நாம் தமிழர் கட்சியினர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடும் நாம் தமிழர் கட்சி. தமிழ்நாட்டில் முன்பெல்லாம் கோயில் கட்டுவார்கள், ஆனால் மலைகள் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஆனால் இப்பொழுது கோயில்கள் கட்டப்படுவதும் இல்லை, ஆனால் மலைகள் எல்லாம் வெட்டி எடுக்கப்படுகின்றன. கன்னியாகுமரி பகுதியில் பார்த்தோம் என்று சொன்னால் மலைகளையே காணவில்லை. திருநெல்வேலி தென்காசி பகுதியில் மலைகளை காணவில்லை. கிருஷ்ணகிரி, மேலூர் ஆகிய பகுதிகளிலும் மலைகளை பார்க்க முடிவதே கிடையாது. மலைகளை வெட்டி கடத்துகிறார்கள். கல்குவாரி என்ற பெயரில் கனிம வள கொள்ளையில் ஈடுபடுகிறார்கள். இதை ஆளும் திமுகவை சார்ந்தவர்கள் 70% பேர் ஈடுபடுகிறார்கள். அதிமுகவை சார்ந்த 30% பேர் அதிமுகவை சார்ந்தவர்கள். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பினாமிகள் பெயரில் கல்குவாரி நடத்துகிறார்கள். அதிமுக அமைச்சர்களும் கல்குவாரியை பினாமி பெயரில் நடத்துகிறார்கள். இயற்கை கொள்ளையை நடத்துகிறார்கள். வருங்காலத்தில் நம்முடைய சந்ததிக்கு மலையை விட்டு வைப்போமா என்பது தெரியவில்லை. முருகன், திருப்பரங்குன்றம், சுவாமிமலை, இந்த மலைகளெல்லாம் நிற்காவிட்டால் திருப்பரங்குன்றத்தையும் கல்குவாரி போட்டிருப்பாங்க, சுவாமிமலையும் கல்குவாரி போட்டிருப்பாங்க. அந்த மலையெல்லாம் விட்டு வச்சுருக்காங்க. இன்றைக்கி பழனி மலையில் முருகன் நின்றனால தான் அந்த மலை பாதுகாக்கப்படுது. முருகன் நிற்காமல் போயிருந்தால் அந்த பழனி மலையையும் வெடி வச்சு தகர்த்து கனிம வள கொள்ளை நிகழ்த்தியிருப்பாங்க, கல்குவாரி ஆக்கியிருப்பாங்க. இனி மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான் இருக்குது, அந்த மலைகளை விட்டு வச்சுருக்காங்க. அதை இன்னைக்கு கல்குவாரி ஆக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை. மலைகள் பாதுகாக்கப்படணும். மலைகளுடைய அந்த நன்மைகளை புரிஞ்சிக்கலை. அதெல்லாம் ஒரு இயற்கை வளம். அந்த இயற்கை வளத்தை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கேரளாவில் பார்த்தீங்கன்னா அவன் மலையை வெட்ட விட மாட்டேன்றான். ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து கல், ஜல்லி எல்லாமே வாங்குகிறான். தமிழ்நாட்டிலேருந்து மலைகள் வெட்டி எடுக்கப்பட்டு கேரளாவுக்கு கடத்தப்படுறாங்க. கேரளாவில் தான் மலைகள் ஜாஸ்தி, ஆனால் அவன் இயற்கை வளத்தை பாதுகாக்க சொல்லி மலையை வெட்டக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கான். தமிழ்நாட்டிலேருந்து வெட்டப்பட்ட கற்களை விலைக்கு வாங்குகிறான். இன்றைக்கி மற்ற மாநிலங்களையும் இதே மாதிரி தான். மலைகள் வெட்டக்கூடாது, கனிம வள கொள்ளை ஈடுபடக்கூடாது அப்படின்னு சட்டம் இருக்குது. தமிழ்நாட்டில் தான் மலைகளை வெட்டி கேரளாவுக்கு, ஆந்திராவுக்கு, கர்நாடகாவுக்கு, வட மாநிலங்களுக்கு கடத்துகிறாங்க, விற்பனை செய்கிறாங்க. இது ரொம்ப வேதனையான விஷயம். இந்த கனிம வள கொள்ளைக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமான் போராடி வருகிறார். ஒரு உயிரையே பறி கொடுத்துருக்கோம். ஜோசப் சேவியர், கன்னியாகுமரியில் கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிய ஜோசப் சேவியரை ஒரு கும்பல் வெட்டி படுகொலை செய்தது. அவர் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர். அவருடைய மனைவி விளவங்கோடு தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக 2024 சட்டசபை இடைத்தேர்தல் அவங்க போட்டியிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து இந்த கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடி வருது. கன்னியாகுமரி பக்கம்னா நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுடைய முக்கிய பணியே இந்த கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடுறது தான். உயிரை பணயம் வச்சு இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியினர் இந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ளணும். இந்த கனிம வள கொள்ளையில் ஈடுபடுறது திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவங்க, அனைத்து அரசியல் கட்சியை சார்ந்தவங்க பினாமி பேரில் இன்றைக்கி கல்குவாரி நடத்துகிறாங்க, கனிம வள கொள்ளை நடத்துகிறாங்க, மலைகளை வெட்டி கடத்துகிறாங்க. இதை பொதுமக்கள் புரிந்து கொள்ளணும். இதை தடுப்பதற்கு போராடி கொண்டிருப்பது தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.